ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வந்திருப்பவர் வந்திருப்பவர் இன்னார் தெரிவிப்பனையா விளக்கம் என்பது உரைத்தால் விவரமா தெரியும் ஐயனே. நானும் அவன் சொன்னால் தெரியுங்க. என் தந்தை உங்கள் தந்தை யார் தெரியுமா? விளக்கமாக சொன்னால் தெரியும். ஆமாங்க. என் தந்தையோ உங்களுடைய தந்தை ஜனக மகாராஜன். ஆமாங்க. தசரத மகாராஜன். தசரத மகாராஜன். என் தந்தைக்கு உங்கள் தந்தைக்கு 3 மனைவிமார்கள். 3 மனைவிமார்கள். கோசலை, கோசலை, கைகேயி, கைகேயி, சுமித்திரை. சுமித்திரை 3 பேரையும் மணந்து குழந்தை இல்லை அப்பா. குழந்தை என்பது இல்லை. 3 பேருக்குமே குழந்தை இல்லை. குழந்தை என்பது கிடையாதுங்க. ஆகையால் புத்திரை காமேத்தியாகம் செய்து கோசலைக்கு நான் அடியேன் ராமனாக பிறந்தேன். வாய்க 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 வாய்க. கைகேயிக்கு ஆமா பரதன் பிறந்தார். பரதன் பிறந்தார். கோசலைக்கு சுமித்திரைக்கு ஆமாங்க லட்சுமணன் லட்சுமணன் சத்ருக்கனன் 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். 4 வேதம் போல் 4 பிள்ளைகள் பிறந்தோம். 4 பிள்ளைகள் பிறந்தோம். ஆகட்டும் ஐயா. பிள்ளைகள் பிறந்து வாழப்பருவம் அடைந்து வருகின்ற நேரம் சிற்றன்னை உம்முடைய சிற்றன்னை யாரு? கைகேயி அவருடைய பேச்சினை கேட்டு 14 ஆண்டு கானகம் செல்ல அனுப்பி வைத்தார்கள். இன்னும் எப்படி தெரியுமா? எத்தன்மையாக
நாட்டினில் இருக்கும் பொழுது தாடகை என்பவள் தாடகை என்பவள் முனிவர்களுக்கு தொல்லை கொடுத்திருந்தார். தொல்லை கொடுத்து வந்தார். தொல்லை கொடுத்து வந்ததை பார்த்து என் தந்தையிடம் வந்து உமது தந்தை இடத்தினில் வந்து முனிவராகப்பட்டவர் அப்பா தசரத சக்கரவர்த்தி உன்னுடைய பிள்ளையை என் வேள்விக்கு அனுப்ப வேண்டும் என்று கூறினார். கூட என் தம்பி அழைத்து சென்று நாடகம் சென்று அந்த தாடகை ஆனவள் வேள்விதனில் சிறுநீரை கழித்துக் கொண்டிருக்கிறார். சிறுநீரை கழித்து வேள்வி கலைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமா, ஆகட்டுங்க. அவளை கொல்ல வேண்டும் என்று முனிவர் என்ன கட்டளை வைத்தார். முனிவர்கள் கட்டளையிட்டார். சுவாமி, முதலாக பெண்ணை எப்படி நான் வதை செய்வது என்று உரைத்தேன். என்று கேள்வி கேட்டீர். ராமா, பெண் என்றால் இவள் பெண் அல்ல. தாடகை ஆண்களுக்கு சமமாகப்பட்டவர். ஆதலால் அவளை நீ கொன்று விடலாம் என்று அவளை கொன்று விட்டு வருகின்ற நேரத்தில் செல்லும் தருணத்தில் பெருவிரல் பாதம் பற்றி உமது பெருவிரல் பாதமானது வட்டி கல்லானது பெண்ணாக மாறிவிட்டது. கல்லாகப்பட்டது பெண்ணாக மாறியது. ஆமா, அப்போதே சென்று ஜனனிடத்திலே யாரும் வளைக்காத வில்லை வளைத்து ஜனகன் மகள் சீதா பிராட்டியை திருமணமாக செய்து நாட்டிற்கு வந்தோம். நாட்டிற்கு திரும்பி வந்து என்னுடைய எனக்கு மணிமுடி, அதாவது முடிசூட்டு விழா நடத்தினார்கள். அது என் சித்தனை ஆனவர் என்ன செய்தார் தெரியுமா? ராமா, பரதன் நாடாள வேண்டும். நீயோ 14 ஆண்டு காணகம் செல்ல வேண்டும். காணகமாகப்பட்டது செல்ல வேண்டும் என்று உரைத்தார். என்று முறையமிட்டார். ஆமா, உரைத்த பிறகு தாயின் சொல்லை மேற்கொண்டு அதாவது அரசாங்க ஆடையை கலைந்து காவி ஆடைகளை உடுத்தி நாடகம் புறப்பட்டு இருக்கின்றேன். ஆமா, ஆகட்டுங்க. காவி ஊரையை தாங்கி தம்பி லட்சுமணனை ஆமாங்க நான் அழைத்ததாக அப்படியே அழைச்சிட்டு
4 பிள்ளைகள் 4 பிள்ளைகள் இல்லை. 4 பிள்ளைகள் ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 பிள்ளைகள் நான் தான். நீங்கள் தான். என்னுடைய நாமம் தான். உங்களுடைய பெயர் தான் லக்ஷ்மணன். அதற்கு வாங்க அண்ணா ராமனுடைய ஆமா என்னுடைய மனையை பிரிந்து அண்ணாவோட அரண்மனை இருக்கின்றார். நானும் அண்ணன் ராமனை தேடி ராமன் அண்ணாவையே நாடி அண்ணன் பாதத்தையே பணிந்து அவன் உடனே இருந்து வருகிறீர். இருந்தாலும் அண்ணன் முன்னே சென்றிருக்கின்றார். காண வேண்டும். ஆமாங்க புறப்படுங்க போகலாம். சென்று விட்டானே தம்பி. அண்ண வேண்டாம் அண்ணா, நம்முடைய உன்னுடைய மனைவி அந்நியாக விளங்கக்கூடிய சீதா தேவி சிறை கொண்டு போய்விட்டார். அந்த படுபாவி ஆண்டவர் செய்த சூழ்ச்சியார் நீங்கள் மனங்கலங்கி வாடுகின்றீர்கள். என்ன செய்வன் எனவே வந்து கிஷ்கிந்தையை வாலியை கொன்றோம்.
அவன் தம்பியாக விளங்கக்கூடிய சுனிவரைய ஆனவன் அனுமான் அந்தவரும் ஓடி வந்து, சுவாமி, என் மனைவியை இழந்து என் அண்ணனானவன் களவாடி சென்று விட்டான் என்று உரைக்க, அதே நேரத்திலே நானும் மாற்றானுடைய ராவணேஸ்வரன் மனைவியை கவர்ந்து சென்று விட்டான். எனக்கு இருக்கக்கூடிய துன்பம் அல்லவோ அவனுக்கு இருக்கும் என்று நினைத்து சுக்கிரவனுக்கும் வாலிக்கும் ஏற்படக்கூடிய சண்டையிலே வாலியை மடித்தேன், மறந்திருந்து மடித்தேன். ஏனென்றால் வாலி ஆனவன் வரம் வாங்கும் பொழுது யார் ஒரு எதிரே நின்று சமர் செய்கின்றேனோ அவருடைய பாதி பலம் தன்னை சேரும் என்று வரம் வாங்கினார். எனக்கு வர வேண்டும் என்று வரம் வாங்கினார் என்று வரம் வாங்கி வேண்டான். வரம் வாங்கிய உடனே 10 தலை ராவணாகக்கூடிய ராவணையும் அவன் தன் வாலியாலை கட்டி எடுத்து துன்புறுத்தி விட்டான். ஆகையால் சுக்கிரன் ஆனவன் சண்டை செய்து தன்னிடம் வந்து தஞ்சம் புகுந்தான். சுவாமி, தாங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று உரைக்க, மனைவி இழந்த துன்பம் எப்படி இருக்கும் என்று நானே நினைத்து சுக்கிரவனுக்கு உதவி செய்தோம். சண்டை இருக்கிற நேரத்திலே வாலிக்கும் சுக்கிரவனுக்கு சண்டை நேருகிறது. அந்த நேரத்திலே இருவரும் ஒரு முகம் போல் இருக்கிறது. ஆகையால் சுக்கிரவனுக்கு ஒரு மாலை அணிவித்து இருவரும் சண்டை செய்து சுக்கிரியை செய்த போலத்திலே சுக்கிரவனை எதிர்த்து நின்ற வாலியை என்னுடைய அம்பினால் கொன்றேன். கொன்று ராமனுக்கு எப்படி துணையாக வருகிறேன் என்று சொன்ன அந்த சுக்கிரவன் சுக்கிரவனுக்கும் அவனுக்கும் முடிசூட்டி அந்த நாட்டை அவனுக்கு கொடுத்து விட்டேன். இதுவரை நம்முடைய துன்பம் அவருக்கு தெரியவில்லை. ஆகையால் நம்மை நீங்களோ மனைவி இல்லாமல் கஷ்டப்பட்டு வருகிறீர்கள். என்ன துன்பப்படுகிறாளோ என்று புரியவில்லை தம்பி. உங்கள் மனைவி இல்லாமல் நீங்கள் தவித்துக் கொண்டிருப்பது இருந்தாலும் அஞ்சாதீர்கள் அண்ணா, அதற்காக அஞ்சாதீர்கள். நமக்கு நல்லதே நடக்கும், நன்மையே
அண்ணா சீதையை கவர்ந்து சீதையை எண்ணினான் அழுவேனோ என் செய்வேன் எனது தமிழற்பனா மரதனானவன் காழகம் வந்து அண்ணா தாங்கள் இல்லாமல் அந்த அரியணை நான் இருக்க மாட்டேன் என்று என் பாதரட்சிகளை எடுத்து சென்று வணங்கி வருகின்றான். அவனை நேற்று நான் அழுவேனோ அண்ணா 14 வருடம் ஒரே ஒரு நாள் தவறினால் கூட நான் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று உரைத்தான் என் தம்பி பரதன். அவனை நினைத்து அழுவேனா? படுபாவி ராமனன் தான் சீதையை கவர்ந்து செல்லும் நேரத்திலே மார்க்கமாக செல்லும் பொழுது ஜடாயு பட்சி என்று சொல்லக்கூடிய பறவையானது தடுத்து அடே ராவணா சீதையை விடு என்று உரைத்த போது கையில் இருக்கும் வாடினாய் எடுத்து சிறகை வெட்டினார். அங்கே ஜடாயு ஆனவர் விழுந்து உண்மைதான் ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்தேன். அவனை நினைத்து அழுவேனா? தம்பி யாதொன்றுக்கும் வைக்க வேண்டாம் அல்ல. அழுது கொண்டிருந்தால் நமக்கு நன்மையே கிடைக்கும். ஆகையால் நம் பக்தனாக விளங்கக்கூடிய ஆஞ்சநேயரை அழைத்து அதாவது ஜாம்பவன் அவர்கள் உரைத்தார். கிழக்கே ஒரு திசை, மேற்கே ஒரு திசை, வடக்கே ஒரு திசை. வாலி மகனையும் சுக்கிரீவனையும் 3 திக்கை அனுப்பிவிட்டோம். தென் திசை செல்ல வேண்டும் என்று குருவாக விளங்கக்கூடிய உரைத்தார். ஆகையால் நீ சென்று ஆஞ்சநேயரை அழைத்து தென் திசை அனுப்பலாம் என்று ஒரு எண்ணம் இருக்கிறது. புறப்படு போகலாம்.